ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், குட் மார்னிங். ஜெயங்கொண்டத்துலேருந்து லக்ஷ்மி இன்ஸ்டியூட்லேருந்து நாங்கள் இந்த லெசன் நடத்துகிறோம். ஓகே, இன்றைக்கி நம்ம என்னென்னா 11th ஸ்டாண்டர்டில் தமிழ் மீடியத்துக்கு நம்ம பார்த்துட்டு இருந்தோம் ஏற்கனவே. இருந்தாலும் உங்களுக்கு ஒரு வீடியோ டாப்பிக்கில் உங்களுக்கு போகணுன்னு ஒரு வீடியோ போட்டுட்ருக்கேன். என்னென்னா இன்றைக்கி ஃபஸ்ட்டு 11th ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட் வால்யூமில் அழகு 1 வேதியியலின் அடிப்படை கருத்துக்கள் மற்றும் வேதி கணக்கீடுகள் லெசன் நான் உங்களுக்கு சைட் பை சைடாக இது உங்களுக்கு நான் ஆன்லைன் மூலிமா நடத்திட்டு இருக்கேன். பாருங்கள். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம இந்த லெசனில் டாப்பிக்கை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னா வேதியியலின் அடிப்படை கருத்துக்கள் மற்றும் வேதி கணக்கீடுகள். வேதி அடிப்படை கருத்துக்கள்னால் என்ன? கருத்துக்கள்னால் நம்ம தினைக்கு நம்ம லைஃப் ரொட்டீனில் கெமிக்கல்ஸ் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அதோடைய அடிப்படை கருத்துக்கள் எதுமாரி என்னென்ன நம்ம செஞ்சுட்ருக்கோம் அப்படிங்கிற ஒரு அடிப்படை கருத்துக்கள். தென் வேதி கணக்கீடுகள்னு என்ன சொல்ல போகிறோம் இந்த லெசனில் நம்மளுக்கு என்னது கடைசியாக நம்மளுக்கு என்ன வரும்? மோலாலிட்டி, நார்மாலிட்டி இதெல்லாம் வருமா? அதை தான் நம்ம வேதி கணக்கீடுகள்னு நம்ம அந்த லெசன் அந்த டாப்பிக்கை நம்ம சொல்கிறோம். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வேதியியல் அடிப்படை கருத்துக்கள் ஃபஸ்ட்டு பார்ப்போம். அதோடைய ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்துட்டு வரும். இது கற்றலை நோக்கங்கள்லாம் இருந்தாலும் தெரிஞ்சுக்கிறதுக்காக உங்களுக்கு நான் சொல்கிறேன். வாழ்வின் பல்வேறு சூழல்களில் வேதியியலின் முக்கியத்துவத்தினை விளக்குதல்னா என்னது? நம்மளுடைய பல்வேறு சூழ்நிலைகள் வேதியியலோட முக்கியத்துவத்தை எந்த அளவுக்கு நம்ம விளக்க போகிறோம் அதான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னது? பல்வேறு பொருட்கள், தனிமங்கள், சேர்மங்கள் மற்றும் கலவைகள் என வகைப்படுத்தலாம் சொல்றாங்க. என்னது? பல்வேறு பொருட்களாக இதை என்னென்ன பண்ணலாம்? தனிமங்கள், சேர்மங்கள் மற்றும் கலவைகள் என பல வகைப்படுத்தலாம் சொல்றாங்க. தென் தேர்ட் பாயிண்ட் என்ன சொல்றாங்க? அணுநிறை மற்றும் மூலக்கூறு நிறையினை வரையறுத்தல். என்னது? அணுநிறை மற்றும் இதுல பொருட்கள், தனிமங்கள், சேர்மங்கள், கலவைகள் மட்டும் இல்லாம அணுநிறை மற்றும் அதோடைய மூலக்கூறுகள் எப்படியெல்லாம் நம்ம வரையறுக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், பொருளின் அளவினை மோல் அலகினை பயன்படுத்தி வரையறுத்தல். நீ சொன்ன பார்த்தீங்களா? வேதி கணக்கீடுகள்லாம் என்னது? நம்ம மோலாலிட்டி, நார்மாலிட்டி சொன்னா அதேமாரி மோலின் அளவினை மோல் அலகினை பயன்படுத்தி வரையறுத்தல் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா அவகட்ரா எண்ணை விவரித்தல். இம்பார்ட்டன்ட் என்னது? அவகட்ரா எண்ணை விவரித்தல். அவகட்ரா என்ன அதை எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல பண்ணுங்க. என்னன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சதான். நம்ம 9th படிச்சுட்டு இருக்கோம். இருந்தாலும் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். தெரிஞ்சதுனால தெரியும், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னது? நிறை, மோல் மற்றும் அணுக்கள் அல்லது மூலக்கூறுகளின் எண்ணிக்கை ஆகியவற்றுக்கு இடையேயான தொடர்பினை விளக்குதல் மற்றும் அளவை சார்ந்த கணக்கீடுகளை செய்தல். என்ன சொல்றாங்க? நிறை, மோல், அணுக்கள், இந்த மூலக்கூறுகள் இருக்கு இல்லையா, அதுக்கு இடையேயான தொடர்புகள் எப்படி எந்த அளவுக்கு இதாகுது, கணக்கீடு ஆகுது அப்படிங்கிறத நம்மளுக்கு கணக்கிட சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன்று என்னது? பரிசோதனை மூலம் பெறப்பட்ட தரவுகளை பயன்படுத்தி எளிய விகித வாய்ப்பாடு மற்றும் மூலக்கூறு வாய்ப்பாடுகளை தெரிவித்தல். அதான் இதெல்லாமே ஒரு பேசிக்ஸ் பாயிண்ட்ஸ் தான். ஓகேவா? உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான் நான் சொல்கிறேன். இது ஓகேனா விடுங்க. அடுத்து நெக்ஸ்ட் என்னது? ஆக்சிலேட்டர் ஒடுக்கம், ஆக்சிலேட்டரி, ஆக்சிஜன் ஒடுக்க ஆகிய சொற்கூறுகளை வரையறுத்தல். அடுத்தது பல்வேறு சேர்மங்களை அடங்கியுள்ள தனிமங்கள். இது எல்லாமே நம்ம ஆக்சிலேட்டர் எண்ணை தீர்மானித்தல் சொல்றாங்க. நெக்ஸ்ட் என்னது? இது எல்லாமே இந்த ஆக்சிலேட்டர் இதை பற்றி தான் சொல்றாங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்ப்போம்? நேராக டாபிக் வந்துடும். 1.1 என்னது? வேதியியல் வாழ்க்கையின் மையம். இதுதான் நம்ம சொல்ல போறோம். ஓகேவா? என்ன சொல்றோம்? உணவு, உடுக்க உடை, இருக்க இடம் எல்லாமே நம்மளுக்கு என்னது? அடிப்படை தேவைகள் தான். நம்ம வாழ்க்கையில அடிப்படை என்னது? 3 அடிப்படை தேவைகள் என்னென்ன இருக்கு? உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடம். இது எல்லாமே, இது 3 இல்லைன்னா நம்ம வாழ முடியுமா? அந்த நாட்டில் இருக்க முடியுமா? இருக்க முடியாது. அதுதான் வாழ்க்கை தரத்தினை மேம்படுத்துறதுக்கு என்ன நம்மளுக்கு உற்பத்தி ஆகுது? வேளாண்மை இதிலிருந்து உற்பத்தி ஆகுதுக்கு என்ன சொல்றாங்க? இதை சேர்ந்து பங்காற்றுவது இல்லாமல் இதோட வாழ்க்கை தரத்தினை மேம்படுத்துவதற்கு என்னென்ன இருக்குன்னா, வேளாண்மை உற்பத்தினை அதிகரிக்க என்னது? உரங்கள், பூச்சிக்கொல்லிகள், சேர்மம், இது எல்லாமே வேதியியல் மூலயமா தான் உருவாக்கி நம்மளுக்கு வருது. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, கால சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்மளோட என்னது சொல்றாங்க? நவீன சிமெண்ட்டுகள், கான்கிரீட் கலவைகள்லாம் இருக்கு இல்லையா, எஃகு பொருள், இது எல்லாமே நம்ம கட்டிடங்கள் யூஸ் பண்றது எல்லாமே என்னது? ஃபுல் கெமிக்கல் தான் நம்ம யூஸ் பண்றோம். அதுமாதிரி நம்ம ட்ரெஸ்ஸஸ், நம்ம போடுற ட்ரெஸ் எல்லாமே தேவையானது எல்லாமே என்னது? ஒரு கெமிக்கல்ஸ் இதை வச்சு தான் நம்ம செய்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம உலகில் வாழறதுக்கு நம்மளுக்கு வேதிப்பொருள் ஒவ்வொன்றும் நம்மளுக்கு யூஸ்ஃபுல் இதாக இருக்குன்னு சொல்றாங்க. நம்ம காலையிலேருந்து நைட்டு வரையும் என்னது? நம்ம லைஃப் ரொட்டேஷனில் என்னது? கெமிக்கல் இல்லாதது நம்ம இது பண்ணவே முடியாது. ஓகேவா? நம்மளுடைய ஒரு அங்கமாக வேதியியல் இது நம்மளுக்கு இது பண்ணுன்னு சொல்றாங்க. இது என்ன சொல்றாங்க? 1980களில் தொடக்கத்தில் HIV எய்ட்ஸ் தொற்று நோய் என்னது உணர தொடங்கிய காலத்தில் நம்மளுக்கு என்னது? பாதிக்கப்பட்டவங்களுக்கு எய்ட்ஸ் நோய் மருந்து கண்டுபிடிச்சுன்னு சொல்றாங்க.
தென் வேதியியல் கோட்பாடுகள் புரிந்து இது என்ன சொல்றாங்க, இதெல்லாம் நெக்ஸ்ட் இது என்னது வெறும் ஃபுல் அண்ட் ஃபுல் அது என்னது அந்த பேசிக் இதோட தான் உங்களுக்கு எல்லாமே சொல்லியிருக்காங்க. நமது அன்றாட வாழ்வில் வேதியியல் முக்கிய பங்காற்றுவது நிலையில் வளர்ந்து வரும் நாடுகளில் எதிர்நோக்கியுள்ள சவால்களுக்கு தீர்வான இதுன்னு சொல்றாங்க. ஓகேவா, தீர்வானது என்னது, வேதியியல் வந்து நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான அவசியமான ஒன்று. அடிப்படை கோட்பாடுகளை புரிஞ்சு கொள்வது மட்டும் இல்லாம இது நம்மளுக்கு அவசியமானது ஒன்று சொல்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னது, பருப்பொருட்களை வகைப்படுத்துதல். பருப்பொருட்களை வகைப்படுத்துதல். பருப்பொருட்களை வகைப்படுத்தினா என்ன உங்களுக்கே தெரியும். பருப்பொருட்கள் என்னென்னமா சொல்லுங்க, உங்களுக்கு கமெண்ட் செக்ஷன் பண்ணுங்க. பருப்பொருட்கள் என்னென்ன சொல்லுங்க. இதுக்கு என்னது இயற்கை வாய்ப்பாடுன்னு சொல்றாங்களா, இயற்கை வாய்ப்பாடு வேதி வாய்ப்பாடு ரெண்டு வகையான வாய்ப்பாடு பருப்பொருட்கள் இருக்குன்னு சொல்றாங்க. இயற்கை வாய்ப்பாடுனா என்னது, திண்மம் திரவம் வாயு. வேதி வாய்ப்பாடுனா என்னது, கலவைகள் கலவைகள் சொல்றாங்க. அது என்னென்ன கலவைகள் சொல்றாங்க, ஒருபடித்தான கலவைகள் பலபடித்தான கலவைகள் சொல்றாங்க. இப்ப இயற்கை பருப்பொருட்கள் என்னன்னா ரெண்டு வகைன்னு சொன்னாங்க, இயற்கை வாய்ப்பாடு வேதி வாய்ப்பாடுன்னு சொன்னாங்க. இயற்கை வாய்ப்பாடுனா என்னது, திண்மம் திரவம் வாயு. திண்மம்னா என்ன, பனிக்கட்டி. திரவம்னா நீர். திரவம்னா என்னது, நீர். வாயுனா என்னது, நீராவி. ஓகேவா, நெக்ஸ்ட் கலவைகள் என்ன சொன்னாங்க, ஒருபடித்தான கலவை பலபடித்தான கலவைன்னு சொல்றாங்க. அது என்ன சொல்றாங்க, ஒருபடித்தான கலவைன்னா என்னது, கிரீன் டீ. எக்ஸாம்பிள்ஸ். பலபடித்தானவைனா என்னது, எண்ணெய் மற்றும் நீர். அப்படின்னா என்னது இப்போ வந்து திண்மம் நம்ம மேலே இயற்கை வாய்ப்பாடுனா அது உங்களுக்கு நார்மல் தெரியும். ஒருபடித்தான பலபடித்தான கலவைங்கிறது இப்போ ஏன்னா கிரீன் டீ எதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்கன்னா, நம்ம இப்போ டீ ஆற்றுறோம், அதில் ஒரு சுகர் நம்ம போடுறோம். சுகர் போட்டால் உடனே என்ன ஆகுது, நம்மளுக்கு உடனே நம்மளுக்கு கரையக்கூடிய தன்மை இருக்கா. அதேமாரி தான் பலபடித்தான கலவைனா என்னது, எண்ணெய் மற்றும் நீர்னா எண்ணெயும் நீரையும் நம்ம கலந்தோம்னா அது என்ன ஆகும், நம்மளுக்கு சேம் ஈக்குவல் ஆகுமா, இல்லை தனித்தனியாக பிரிஞ்சு அப்படியே ஒரு பலபடித்தான என்னது பரவி காணப்படும் நம்மளுக்கு. அதுதான் பலபடித்தான கலவைன்னு சொல்றாங்க. தென் ஒன் தூய பொருட்கள்னு சொல்றாங்க. தூய பொருட்கள் என்ன, தனிமங்கள் சேர்மங்கள் ரெண்டு வகைன்னு சொல்றாங்க. தனிமங்கள் சேர்மங்கள்னு ரெண்டு வகையானது சொல்றாங்க. ஓகேவா, இது புரியுதாமா. பருப்பொருட்கள்லாம் என்ன, இயற்கை வாய்ப்பாடு வேதி வாய்ப்பாடு ரெண்டு சொல்றாங்க. இயற்கை வாய்ப்பாடு வேதி வாய்ப்பாடு ரெண்டு சொல்றாங்க. அதில் வந்து கலவைகள் வந்து என்னது, ஃபர்ஸ்ட் என்னது இயற்கை வாய்ப்பாடுல திண்மம் திரவம் நீராவின்னு சொல்றாங்க. அடுத்தது வேதி வாய்ப்பாடு என்ன சொல்றாங்க, கலவைகள் ஒருபடித்தான கலவை பலபடித்தான கலவைன்னு சொல்றாங்க. அந்த எக்ஸாம்பிள் என்ன, கிரீன் டீ எண்ணெய் மற்றும் நீர் சொல்றாங்க எக்ஸாம்பிள். தென் ஒன் என்னது, தூய பொருட்கள்னு சொல்றாங்க. தூய பொருட்கள் என்ன, தனிமங்கள். தனிமங்களை நம்ம என்னென்ன சொல்லுவோம், தாமிரம். இப்போ நம்ம தனிமங்கள்னா என்னது, நம்ம ஆவர்த்தன தனிம அட்டவசனம் இருக்கு இல்லையா, தனிம சட்டங்கள் என்ன இருக்குது, நம்ம ஃபுல் இருக்கிறது எல்லாமே தனிமங்கள் தான். அதில் ஏதோ ஒன்று தெரியும் என்னது, காப்பர் தனிமங்கள்னு சொல்கிறாங்க. சேர்மங்கள் என்னது, தாமிர சல்ஃபேட், அது வந்து சால்ட்டு. காப்பர் சல்ஃபேட்டுங்கிறது சேர்மங்கள்லாம் என்னது, சால்ட் வகையானதுன்னு சொல்கிறாங்க. புரியுதாம்மா. இப்போ இந்த டாபிக் எல்லாமே உங்களுக்கு புரியுதா. நெக்ஸ்ட் ஒன்று என்ன பார்க்க போகிறோம்னா, இதில் எல்லாமே நம்மளுக்கு என்னது, நம்ம எப்படி சொல்கிறாங்க, பருப்பொருள் இது எல்லாமே நம்மளுக்கு சூழ்நிலை வந்து விளங்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. தென் ஒன் இயற்நிலைமையின் அடிப்படையில் பருப்பொருட்களின் வகைப்பாடு அப்படின்னா என்னது, பருப்பொருளுக்கு வந்து நம்மளுக்கு என்ன சொல்கிறாங்க, இயற்நிலைமையின் அடிப்படையில் திண்மம் திரவம் வாயு என வகைப்படுத்தலாம். அதே எனது அழுத்தம் மற்றும் வெப்பநிலையான தகுந்தவாறு மாற்றியமைப்பதன் மூலம் பருப்பொருட்களை அதன் ஒரு இயற் நிலைமையிலிருந்து மற்றொரு நிலைமைக்கு மாற்ற இயலும். இப்போ திண்மம் திரவம் வாயு இது எல்லாமே ரொட்டேஷன் பண்ணிட்டு நம்ம பண்ணிட்டு வரலாம்னு சொல்றாங்க. உங்களுக்கே தெரியும். இப்போ ஐஸ் கட்டியா இருக்கிறது வந்து நீராகும், நீராகாது திரும்பி நீராவி ஆகும். ஓகே, நீராக திரும்பி நம்ம பனிக்கட்டி ஆக்க முடியும், நீராவி இருக்கிறது நம்ம எதாவது பண்ண முடியுமா, பண்ண முடியாது. அதே தான் ஒரே ரொட்டேஷன் என்னது, அழுத்தம் மற்றும் வெப்பநிலை. அந்த அண்டர்லைன் பண்ணிருக்காங்க பாருங்க, அழுத்தம் மற்றும் இதை பாருங்க, நான் காட்டுறேன், கர்சர் வச்சு காட்டுறேன் பாருங்க. அழுத்தம் மற்றும் வெப்பநிலையினை அப்படின்னு இருக்கா, அதுதான் சொல்றாங்க. இதுதான் இயற்நிலைமையிலிருந்து மற்றொரு நிலைமைக்கு மாற்ற இயலும். தென் ஒன் வேதி தன்மையின் அடிப்படையில் வகைப்பாடு அப்படின்னு என்ன சொல்றாங்க, பருப்பொருட்களை நம்ம என்ன சொல்றோம், ரெண்டு சொன்னோமா, தூய பொருட்கள் மற்றும் கலவைகள் என்ன வகைப்படுத்தலாம் சொன்னாங்களா. அதை என்ன சொல்றாங்கன்னா, வேதி பொருட்கள் அவற்றுக்கிடையே வந்து என்னது நம்மளுக்கு இடைவினைகளை நின்று காணப்படும் சொல்றாங்க. அதே இது ஒருபடித்தான மற்றும் பலபடித்தான கலவைகளை மேலும் வகைப்படுத்தலாம் இதை அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா. இதை தூய பொருட்கள் என்பது என்னன்னா அணுக்கள் அல்லது மூலப்பொருட்களால் ஆக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. தூய பொருட்கள் என்ன, தூய பொருட்கள் என்னன்னு நம்ம பார்த்தோம், தூய பொருட்கள் என்னன்னு பார்த்தோம், நாம இருக்கா, தனிமங்கள் சேர்மங்கள்னு பார்த்தோமா. அதேதான் இவை தனிமங்கள் மற்றும் சேர்மங்கள் என மேலும் வகைப்படுத்தப்படுகின்றன. இது என்னது, அடுத்தது நம்ம தனிமங்களை பத்தி ஃபர்ஸ்ட் பார்ப்போம். தனிமம்னா என்னது, ஒரே ஒரு வகை அணுக்கள் மட்டும் உள்ளடக்கிய வந்து தனிமம்னு சொல்றாங்க. ஒரே ஒரு வகை அணுக்களை மட்டும்தான் உள்ளடக்கியதுன்னா அது தனிமம்னு சொல்றாங்க. ஓகேவா. இது என்னது, அணுக்கள் வந்து என்னென்னு சொல்றாங்கன்னா
புரோட்டான்கள், எலக்ட்ரான்கள், நியூட்ரான்கள் போன்ற அடிப்படை துகள்கள் வந்து நம்மளுக்கு என்னது மின் நடுநிலைமை தன்மை உடையதுன்னு சொல்றாங்க. தனிமமானது ஓரணு அல்லது பல்லணு அலகுகளை உள்ளடக்கி காணப்படும் சொல்றாங்க. அப்படின்னா என்னது எடுத்துக்காட்டு என்ன சொல்றாங்க, ஓரணு அலகுன்னா என்னது தங்கம், ஏயு அதுக்கு என்னது குறியீடு ஏயு, தாமிரம்னா சியு, பல்லணகு அலகுன்னா ஹைட்ரஜன் வாயு H2, பாஸ் பிளஸ்னா P4 மற்றும் சல்ஃபர் சொல்றாங்களா SS8. ஓகேவா. தென் ஒன்று என்னது சேர்மம். தனிமம் பார்த்துறோம், சேர்மம் பார்ப்போம். சேர்மம் என்னது 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட தனிமங்களை கொண்ட மூலப்பொருட்கள் என்னது. நான் சேர்மம்னு என்ன சொன்னேன், சால்ட் இதுன்னு சொன்னோமா, அது என்னது 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட. அது தனிமங்கிறது சிங்கிள் ஒன், சேர்மங்கிறது பல வகை 2 அல்லது அதுக்கு மேற்பட்டது வந்து பண்ண முடியும்னு சொல்றாங்க. இதோட எடுத்துக்காட்டு என்ன சொல்றாங்க, கார்பன் டை ஆக்சைடு, குளுக்கோஸ், ஹைட்ரஜன் சல்ஃபைட், சோடியம் குளோரைட். அப்ப நம்ம குறியீடு பக்கத்துல போட்டுருக்காங்க பாருங்க. கார்பன் டை ஆக்சைடு என்னது CO2, குளுக்கோஸ்னா C6H12O6, ஹைட்ரஜன் சல்ஃபைட்னா H2S, சோடியம் குளோரைட்னா NaCl. இது எல்லாமே வந்து என்னது சேர்மங்கள்னு சொல்றாங்க. சேர்மங்களோட எடுத்துக்காட்டு. சேர்மங்களின் பண்புகள் மற்றும் அவற்றுல இருந்து என்னது நமக்கு எடுத்துக்காட்டா வந்து சோடியம் ஒரு பளபளப்பான உலோகம், குளோரின் ஒரு என்ன சொல்றாங்க, குளோரின் வந்து எரிச்சலூட்டும் வாயுன்னு சொல்றாங்க. குளோரின்ங்கிறது என்னது எரிச்சலூட்டும் வாயு. ஆனால் இந்த இரண்டும் தனிமங்களில் இருந்து உருவாக்கும் சேர்மமான சோடியம் குளோரைடு வந்து நம்மளுக்கு என்ன சொல்றாங்க, படிகத்தன்மையுடைய திண்மம்னு சொல்றாங்க. ஓகேவா. தன்மதிப்பிடுதற்கிறத நீங்க பாருங்க. தன்மதிப்பிடுதலுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் தான் எல்லாமே, எல்லா புக்ல இருக்கிறது நீங்க படிக்கலாம், படிச்சு இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சுக்கலாம். வேதித்தன்மை அடிப்படையான வகைப்பாட்டு அறிவினை பயன்படுத்தி பின்வரும் ஒவ்வொன்றை தனிமம் அல்லது சேர்மம் என கலவைகள் அல்லது சேர்மம் அல்லது கலவையான வகைப்படுத்த சொல்றாங்க. இதுல எது சேர்மம் எது கலவைன்னு வகைப்படுத்த சொல்றாங்க. ஓகேவா. சர்க்கரை, கடல் நீர். சர்க்கரைனா என்னது, சேர்மமா கலவையா சொல்லுங்க, கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து கடல் நீர் என்னென்ன, வாழைவடி நீர், கார்பன் டை ஆக்சைடு, தாமிர கம்பி, சாதாரண உப்பு, வெள்ளித்தட்டு, சில்வர் பிளேட். ஓகேவா. நாப்தலின் உருண்டைகள். இது எல்லாமே வந்து என்ன, எது சேர்மோ எது கலவைன்னு எனக்கு வந்து நீங்க கமெண்ட் செக்ஷன்ல பின் பண்ணுங்க. ஓகேவா. இதான் என்னோட டாபிக். இது இன்னைக்கு நம்ம என்னென்ன பார்த்தோம், சிம்பிள் டாபிக், அப்படியே சிம்பிளா ஓரியன்டா பார்த்துருவோம். நம்ம ஃபர்ஸ்ட் இன்னைக்கு என்னென்ன பார்த்தோம், வேதியின்னு சில அடிப்படை கருத்துக்கள் மற்றும் வேதி கணக்கெடுக்கணும்னு பார்த்தோமா. அப்படிங்கிறப்ப என்ன ஆகுது, நம்மளுக்கு என்னென்ன ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம், அதை ஃபர்ஸ்ட் அடிப்படை கருத்துக்களை ஃபர்ஸ்ட் பார்த்தோம். அதுக்கப்புறம் என்னது வேதி வாழ்க்கை சுழற்சி மையம் பார்த்தோம். அது பருப்பொருட்களின் வகைப்படுத்துதலை பத்தி பார்த்தோம். அதில் பருப்பொருட்கள் என்ன சொன்னோம், இயற்கை வகைப்பாடு, வேதி வகைப்பாடு அப்படின்னு சொன்னோம். தென் ஒன்று அடுத்து தூய பொருட்கள்னு பார்த்தோம். அது நெக்ஸ்ட் ஒன்று பார்த்துப்போம். பருப்பொருட்கள் இது ரெண்டும் திண்மம், திரவம், வாயு, கலவைகளை ஒருபடுத்தானவை பலப்படுத்தாமல் பார்த்தோம். அதே இது தூய பொருட்கள்லாம் என்ன பார்த்தோம், கலவைகள் மற்றும் சேர்மங்கள்னு பார்த்தோம். என்னன்னு பார்த்தோம், தனிமங்கள் மற்றும் தனிமங்கள் மற்றும் சேர்மங்கள்னு பார்த்தோம். புரியுது. அடுத்து வேதி தன்மை அடிப்படையில் என்னது, தூய பொருட்களோட தனிமங்கள்னா என்ன, சேர்மங்கள்னா என்ன, தனித்தனியாக அதை ஓரியன்டா பார்த்தோம். ஓகேவா. இன்னைக்கு கிளாஸ் வந்து இதுதான். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது போல கிளாஸ்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு லக்ஷ்மி நிறுவனத்துடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.